ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஃப் கலட்டாஸ். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம ஏரியா முருகன் கோவில் அண்ணா வந்து வேல் தூக்குனாங்க. அண்ணா வந்து வருஷம் தூக்குவாங்க. இந்த வாட்டி எக்ஸஸா வந்து நம்ம தங்கச்சியும் அண்ணன் பையன் சாயும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பால் கூட எடுக்கிறாங்க. அம்மா வந்து இது 3 வருஷம் தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து இது 3வது வருஷமா எடுக்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க போறது கிடையாது. வீடியோல வந்து அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். மறக்காம பாருங்க. உங்க ஏரியால எப்படிலாம் நடக்கும்ன்றதையும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேல் தூக்குறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அது எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கடலோரத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க. ஏன்னா அங்க வந்து வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு யாரெல்லாம் வேல் தூக்குறாங்களோ அவங்க வேலெல்லாம் லைனா அடுக்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பால் குடம் அவங்கவுங்க தான் எடுத்துட்டு வரணும். பால் குடத்துல எல்லாம் பால் நிரப்பிட்டு துணி எல்லாம் போட்டு கட்டிட்டு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு அங்க இருந்து கிளம்புவோம். அதுக்கப்புறம் அளவு போடுறவங்களுக்கு அளவு போட்டுட்டு ஒரு சிலர் வந்து அளவு மட்டும் போட்டுட்டு வருவாங்க. ஒரு சிலர் அளவு போட்டுட்டே வந்து காவடி எடுத்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இங்க நெத்தியில போட்டிருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பார்த்திருந்தோம். நீங்க யாராவது உங்க வீட்டுக்கிட்ட இல்ல நீங்க யாராவது போடுவீங்கனாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அண்ணனுக்கும் வந்து அளவு போடுற வழக்கம் இருக்கு. அதனால நாக்குல வந்து அளவு போட்டுட்டு உடனே கழட்டிட்டோம். ஏன்னா வேல் தூக்கும் போது அண்ணாவுக்கு வந்து சாமி வரும். அப்ப வந்து அளவு போட்டுக்கிட்டே வந்து வேல் தூக்குனா அடிப்படும் அப்படின்றதுனால அங்கேயே அளவு போட்டு அவுத்துட்டு வேல் மட்டும் தூக்கிட்டு ஊர்வலம் போடும். அந்த மாதிரி வேல் தூக்கும் போது வேல் தூக்குறவங்க முன்னாடியும் காவடி எடுக்கிறவங்க பின்னாடி பால் குடம் எடுக்கிறவங்க அதுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு லைனா வரிசையா வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கூட்டத்துல வந்து அப்படி யாருமே வரல. எல்லாம் கலந்து தான் வந்தாங்க. பின்னாடி தராங்க.
கோவில் சுத்தி இருக்க தெருக்களுக்கெல்லாம் போவாங்க. மெயின் ரீசன் எல்லாரும் கவலைப்பட்டது என்ன அப்படின்னா வந்து கோட்ரஸ் இல்ல. கோட்ரஸ் இருந்தா இன்னும் நிறைய ஜனம் இருந்திருக்கும். இப்ப கோட்ரஸ் இல்லாதனால கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. கோட்ரஸ் வந்த பிறகு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். நானே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது எவ்வளவு கூட்டம் இருக்கும்ட்டு. அண்ணன் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோவில் சுத்தி இருக்க ஏரியாக்கெல்லாம் நாங்க வந்து ஊர்வலமா போனோம். எல்லாரும் ஊர்வலம் போயிட்டு வர வழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் மோர் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. என்கிட்ட வந்து நம்ம கிருத்திமாவை கொடுத்துட்டாங்க. கிருத்திமாவை ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். எங்கெங்கெல்லாம் ஜூஸ் தராங்களோ அங்கங்கெல்லாம் வாங்கி ஒரு ஓரமா உட்காந்துட்டு அவருக்கு ஜூஸ் குடிப்பாட்டிட்டு வாயெல்லாம் தொடச்சு விட்டு ஊர்வலம் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் திபு திபுதும் நானும் பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் வந்து எனக்கு போச்சு. அடுத்த அண்ணி வந்து அம்மா சாய் தங்கச்சி கூட போயிட்டு இருந்தாங்க. அண்ணனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஏரியால ஒரு சில தம்பிங்க இருக்காங்க, அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படிதான் வந்து பால்குட ஊர்வலம் போச்சு. எடுத்துட்டு கோவில் கிட்ட போகும்போது வேல் தூக்குறவங்களோட வேலெல்லாம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சிருவாங்க. அடுத்து பால் தூக்கிட்டு வராங்க பாத்தீங்களா, அந்த பாலை வாங்கி முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அது அடுத்த ஐயர் வந்து முருகருக்கு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அந்த அலங்கார போட்டோஸும் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அலங்காரம் முடிச்சோடனே எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து அன்னதானம் போடுவாங்க. அன்னதானமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து நல்லா செம்மையா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. உற்சவருக்கும் அலங்காரம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா உற்சவரை தூக்கிட்டு வந்து ஊர்வலமா கோவிலுக்குள்ள சுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி சுத்தும் போது அண்ணாவும் இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமி தூக்குனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க சாமி ஊர்வல முன்னாடி வந்து அங்க பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க பசங்க குட்டி குட்டியா, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இப்படிதான் வந்து நம்ம ஏரியா முருகன் கோவில் பால்குடம் வேல் தூக்குறது எல்லாம் விசேஷமா நடந்துச்சு.
இப்படிதான் வந்து எங்க ஏரியா பால் குடம் முடிஞ்சது. உங்க ஏரியால நீங்க எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க? நீங்க யாராவது பால் குடம், வேலு, அளவு குத்துறது, காவடி எடுக்கிறது ஏதாவது எடுத்துன்னு நம்ம வீடியோல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமா யாருக்கெல்லாம் முருகர் ஃபேவரட் கார்டுன்றதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.